கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த 2 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தெற்கு ரயில்வே நிவாரணத்தை அறிவித்துள்ளது. உயிரிழந்த 2 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக தெற்கு ரயில்வே தற்பொழுது அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் பள்ளி வேன் மோதி ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த 2 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தெற்கு ரயில்வே நிவாரணம் அறிவித்துள்ளது. உயிரிழந்த 2 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்குவதாகவும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணம் வழங்குவதாக தற்போது தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், தற்பொழுது கடலூரில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக தெற்கு ரயில்வே நிவாரணம் ஒன்றை அறிவித்துள்ளது. அது குறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. இன்று காலை கடலூர் மாவட்டத்தில் கோர சம்பவமானது நடைபெற்றுள்ளது. செம்மாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது அவ்வழியாக சென்ற ரயில் மோதி சுமார் 50 மீட்டர் தூரம் பள்ளி வாகனம் இழுத்து செல்லப்பட்டு விபத்தானது நடைபெற்றது. இதில் மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்டமாக இந்த விபத்தானது ரயில்வே கேட் கீப்பர் தூங்கியதால் ரயில் வரும்போது கேட் மூடப்படாததால் இருந்ததாகவும், இதனால் இந்த கோர விபத்து நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் சார்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் சார்பில் அது குறித்து விளக்க அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இன்று காலை சுமார் 7:45 மணி அளவில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று கடலூர் மற்றும் ஆலப்பாக்கம் இடையிலான ரயில்வே கேட் எண் 170 வழியாக கடக்க முயன்ற போது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது என்றும், இந்த கோர விபத்தில் காயமடைந்த அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், ரயில்வே மீட்பு ரயில் மருத்துவ உதவி பெட்டி கொண்ட வண்டியும் உடனடியாக விபத்து இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் மண்டல ரயில்வே மேலாளர் மற்றும் பல பிரிவு அலுவலர்கள் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தொடக்க விசாரணையின்படி கேட் கீப்பர் கேட்டை மூட நடவடிக்கை எடுத்த போது வேன் ஓட்டுநர் வேனை கடத்த வேண்டும் என்று கோரியதால் இதனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து பற்றி மேலும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பொறியியல் பிரிவுகளை சார்ந்த அதிகாரிகள் குழு விரிவாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ரயில்வே பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்ட கேட் கீப்பர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அவரை பணியிலிருந்து நீக்குவது தொடர்பாக நிர்வாக செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் சார்பில் தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கோர விபத்தில் உயிரிழந்த மாணவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உயிரிழந்த மாணவர் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சமும், தீவிரமாக காயமடைந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு 2.5 லட்சமும் மற்றும் காயமடைந்தோர் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் என தற்போது ரயில்வே நிர்வாகம் சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.